சகரியான் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடும்பத்தாரின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தினார். கிருபையின் போதும், அவ்வளோதான். கிருபையின் ஆவி விண்ணப்பத்தினார். இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகம் என்னென்னா, கிருபையை கொடுக்கக்கூடிய அபிஷேகம். நம்முடைய வாழ்க்கையில் கிருபை எதனாலும் இழந்துடலாம், கிருபை இழக்க முடியாது. பணத்தை இழக்கலாம், சொத்தை இழக்கலாம், சுகத்தை இழக்கலாம், எதெல்லாம் இழக்கலாம். உலகத்தில் எல்லாம் நம்ம நிறைய இழந்துட்டு தான் இருக்கிறோம், இழந்துட்டு தான் இருக்கலாம். அந்த இழப்பெல்லாம் நம்ம தாங்கிக்கலாம். கிருபை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. சுத்த கிருபையில் கிருபை தான். அந்த அவருடைய கிருபை வேணும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு காரியங்களில் விழுந்து போகாதபடி, சறுக்கி விழுந்து விடாதபடி, அமிழ்ந்து போகாதபடி, நிர்மூலமாகாதபடி